வெல்கம் டு ஃபுட் அண்ட் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிரீம்ஸ் ரோட் கிட்ட தாங்க வந்திருக்கோம். ஸோ கிரீம்ஸ் ரோட் கிட்ட பார்த்தீங்கன்னா கவாப் கார்னருக்கு வந்திருக்கோம் இங்கே. ஸோ கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம கிரீம்ஸ் ரோட் ராயல் என்ஃபீல்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சந்து போவோம். ஸோ அந்த சந்தில் தான் நம்மளோட கவாப் கார்னர் சொல்லி ஒரு ஷாப் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா கவாப்ஸில் வந்து ஏகப்பட்ட கவாப்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு வராங்க இவங்க. அண்ட் தந்தூரி கூட இருக்குது, ரோல்ஸ் கூட இருக்குது இவங்ககிட்ட. ஸோ வாங்க இவங்களோட கவாப்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கவாப் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ திக்காவில் பார்த்தீங்கன்னா மலாய் திக்கா கொடுத்துருக்காங்க, ஹைதராபாதி திக்கா கொடுத்துருக்காங்க, ஹரியாலி அண்டு தந்தூரி திக்கா. அது கூட பார்த்தீங்கன்னா ஆம்லெட்டு. ஸோ சிக்கன் ஆம்லெட் சொல்லி தராங்க. ஸோ சிக்கன் ஆம்லெட்டில் வந்து நல்லா வந்து பாருங்கள் மலையெல்லாம் போட்டு மேலே ஃபுல்லாக க்ரீம் போட்டு சீஸ் போட்டு தராங்க. ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது பாருங்கள், வாங்க ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஆம்லெட் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டுலாம். ஆஹா, செம்மையாக இருக்குது. பூ அந்த உடைக்கும் போதே தெரியுது சிக்கன் வந்து ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. சிக்கன் ஆம்லெட் இந்த சிக்கன் ஆம்லெட் பக்காவாக இருக்குது. மேலே போட்டிருக்க அந்த மலாய் உள்ளே போட்டிருக்க அந்த ஸ்டஃபிங் சூப்பராக இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டஃபிங். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் ஆம்லெட்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்கிறேன்னா செம்மையாக இருக்குது, டேஸ்ட் பக்கா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட மலாய் திக்கா. ஸோ மலாய் திக்காலேயே சேம் ப்ராசஸ் தான். க்ரீம் மேலே அமுல் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறாங்க இவங்க, அண்ட் அமுல் சீஸ் தான். வாங்க மலாய் திக்கா. Outstanding, mouth watering, it's finger looking good னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர் சூப்பராக இருக்கும். மலாய் திக்கா செம்ம. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட தந்தூரி திக்கா. ஸோ தந்தூரி திக்காவில் பார்த்தீங்கன்னா தந்தூரி மலாய் இது. ஸோ இதுலேயே வந்து சீஸ் போடுறாங்க அவங்க. வாங்க ஆஹா
நாக் அவுட். இந்த டிக்கால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. அந்த க்ரீமோட சாப்பிடும்போது அந்த ஸ்பைசினஸ்ஸு அந்த டேங்கினஸ் கரெக்டாக சட்டலாக ஆகுது. என்ன சொல்கிறது, மேட்ச் ஆகுது. அது சாப்பிடும்போது அப்படி அந்த க்ரீம் வந்து அப்படியே அடிச்சிருது. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு பக்கா. அண்ட் அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா டெண்டராக இருக்குது, சூப்பர். ஸோ ஹரியாலி டிக்காவில் பார்த்தீங்கன்னா க்ரீம் எல்லாம் இல்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லான்ட்டு வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க ஹரியாலி டிக்கா. ஹரியாலி டிக்கா எப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹரியாலி டிக்கா எப்படி செய்வாங்கன்ட்டு. ஸோ 10 பேருக்கு தெரியலன்னா அது கூட சொல்லிடுறேன். க்ரீன் சில்லி, என்ன சொல்கிறது, க்ரீன் சில்லி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்ட்ரா மசாலா, ஒரு சீக்ரெட் மசாலாவை போட்டு அவங்க மசாலாவை வந்து குக் பண்ணி தராங்க நம்மளுக்கு. நல்லா இருக்குது. ஒரு சட்டலான ஒரு ஹரியாலி சிக்கன் நான் சொல்லுவேன். ஹைதராபாதி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி. ஸோ ஹைதராபாதி டிக்கா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டெண்டராக இருக்குது பாருங்க, தெரியுதா பாருங்க. உடைச்சோடனே அப்படியே உடையுது, சூப்பர். வாங்க ஹைதராபாத் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாத்த விட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரிச் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரிச்சான கபாப் சாப்பிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஸ், அந்த மாதிரி மசாலாஸ் எல்லாமே போட்டு அந்த டேங்கினஸ், அந்த மசாலா, அவங்களோட சீக்ரெட் மசாலா பக்கா தாறுமாறாக இருக்குது. ஸோ அது கூடயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் மலை தந்துடுறாங்க அவங்க தனியாகவே. ஸோ இன்னும் போட்டு சாப்பிடலாம், நீங்கள் அப்படியே மேலே போட்டு சாப்பிடலாம் பாருங்கள். ஸோ அடுத்த டிஷ்ஷஸ் வருது, அது கூட நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன். ஷீக்கு, ஸோ சிக்கன் ஷீக் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த சிக்கன் ஷீக் நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லென்த்து காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? ஸோ சிக்கன் ஷீக்கு. ஸோ லெட்ஸ் ட்ரை பண்ணலாம் வாங்க. நல்லா வந்து என்ன சொல்கிறது, சிக்கன் ஃபுல்லாக போடுறாங்க. அது ஒன்று தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். அதோட லேயர் எல்லாமே நல்லா திக்காக இருக்குது. ஸோ ஜூஸஸ் பார்த்தீங்களா, அது பாருங்கள் தெரியுதா எவ்வளோ ஜூஸ் வருது பாருங்கள் அதுலேருந்து. ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம் சிக்கன் ஷீக்கு. சிக்கன் ஷீக்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிக்கன் நல்லா ஃபுல்லாக இருக்குது. இப்போ அது இடத்துல சிக்கன் ஷீக் சொல்லி மாவு வந்து கலக்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பியோர் ஷீக் கொடுக்குறாங்க. சிக்கன் ஷீக் நல்லா சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. க்ரீன் சில்லி வாசம் தெரியுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா பவுடர் வாசம் தெரியுது. அண்ட் இவங்களோட அந்த சீக்ரெட் மசாலா சொல்கிறேன் இல்லையா, அது கூட போட்டிருக்காங்க. வறுத்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதோட ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த டிஷ்ஷஸ் என்ன வருதுன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் தந்தூரி பாருங்கள். தந்தூரியில் வந்து லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ தெரியுதா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம சூடாக இருக்குது. அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பாருங்கள், மீட் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உள்ள தெரியுதா, செம்ம சாஃப்டாக இருக்குது. செம்ம சூடு. ஸோ வாங்க தந்தூரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பர் சாஃப்ட், சூப்பர் ஜூஸி தந்தூரி. நல்லா மசாலாவாக இருக்குது. தி பெஸ்ட்டு தந்தூரி. சாஃப்ட்னஸ், ரொம்பவே சாஃப்ட்னஸ் இருக்குது. சும்மா இப்படி தொட்டாலே வந்து கறி வந்து வருது இதுலேருந்து. அவுட்ஸ்டாண்டிங். அந்த மசாலா தான் மேட்ரு வந்துட்டு. அந்த மசாலா வந்து தாறுமாறு பக்காவான தந்தூரி. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன் கைஸ். ஸோ கைஸ் எல்லாமே உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தேன். இவங்களோட கவாபாக இருக்கட்டும், தந்தூரியாக இருக்கட்டும், ரோலாக இருக்கட்டும் தரமாக இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து எல்லாமே வந்து பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த கவாபில் பார்த்தீங்கன்னா
மலாய் கபாப் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்னே சொல்லுவேன். நல்லா க்ரீமி அண்ட் சீஸ் எல்லாம் போட்டு தராங்க அவங்க. ஸோ சூப்பராக இருந்தது. அது கூட வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கபாப் சொல்லி ஒன்று இருந்தது. அது கூட சாப்பிட்டு பார்த்தா ஒரு யூனிக்கான டேஸ்ட்லவே இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நம்ம கிரீம்ஸ் ரோட் ராயல் என்ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கபாப் கார்னருக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆம்லெட் கொடுத்தாங்க எனக்கு ஒன்று. ஸோ சிக்கன் ஆம்லெட் சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீஸ் நல்லா தூவி கொடுத்தாங்க. அப்புறமா அந்த க்ரீமெல்லாம் அமுல் க்ரீமெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க இவங்க. அந்த அமுல் க்ரீமெல்லாம் போட்டு தந்தாங்க. சாப்பிட்றதுக்கு தரமாக இருந்தது. அது கூட கண்டிப்பாக வந்தீங்கன்னா சிக்கன் ஆம்லெட் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஹைஜீனிக் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் தோ இவங்க யூஸ் பண்ணுற அந்த அமுல் க்ரீமாக இருக்கட்டும், அமுல் சீஸாக இருக்கட்டும், பட்டராக இருக்கட்டும், எல்லாமே அமுல் தான். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். until then bye guys.